பொண்ணுங்களுக்கு மட்டும் வேலைக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வேலை இருந்துட்டே தான் இருக்கும். அம்மா வாங்க சொல்லுங்களா, விளையாண்டுட்டு வந்துட்டீங்களா? அம்மா போர் அடிக்குமா, எப்போ பார்த்தாலும் வேலை வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க. எங்களுக்கு இனிமேல் நீங்க கதை சொல்லணும். கதையா? எனக்கு கதையெல்லாம் ஒன்றும் தெரியாதுமா, நீங்க போய் விளையாடுங்க. அம்மா ப்ளீஸ்மா. ஷோ சரி வாங்க உட்காருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை சொல்றேன். கதை டெஸ்டில் அந்த கதையில இருந்து நான் கேள்வி கேட்பேன், அப்ப நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். இப்போ அம்மா உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் தெரியுமா? ஒரு ஏழை பெண்ணோட கதை தான் சொல்றேன். அந்த ஏழை பெண்ணு என்னென்ன கஷ்டப்பட்டாங்க கதையை உங்களுக்கு சொல்றேன். கிராமத்துல ஒரு அழகான குடும்பம் இருந்தாங்க. ஒரு விவசாயி அவங்களுக்கு ஒரு பொண்ணு அனிதா. அனிதாக்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சியும் இருந்தாங்களாமா. அனிதாவோட அப்பா விவசாயம் பார்த்துட்டு இருப்பாரு. அவங்க அம்மா அங்க இருக்கிற வீட்டுல எல்லாம் வேலை செய்வாங்களாமா. ஒரு நாள் அனிதா அவங்க அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி வீட்டுல இருந்து எல்லா வேலையும் செஞ்சாலாமா. அனிதா 10ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருந்தாலாமா. அவங்க அம்மா அப்பாவுக்கு வேலை செஞ்சு கொடுக்கறதுல கெட்டிக்காரி. ஸ்கூல்லையும் அனிதா தான் முதல் இடம் வாங்குவாளாமா. ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு விவசாயத்துல பயங்கரமான நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவ படிக்கிறது பார்க்கறதா இல்ல வீட்டை பார்க்கறதான்னு யோசிக்கும் போது 10ஆம் வகுப்பு எக்ஸாம் எழுதி அனிதா தான் முதல் மாணவியா முதல் மதிப்பெண் எடுக்கலாமா. குடும்ப சூழ்நிலையோட காரணம் அனிதானால படிக்க முடியாம போயிடுச்சு. எப்படியாவது தம்பி தங்கச்சியாவது படிக்க வைக்கணும்னு அனிதா முயற்சி செஞ்சு படிக்க வைக்கிறதுக்காக அவங்க அப்பா மட்டும் பேசினா. அதுக்கப்புறம் அனிதா படிச்ச ஸ்கூல்ல இருந்தே அவளுக்கு உதவி செய்யறதுக்கு அவங்க ஆசிரியர்கள் முன் வந்தாங்க. அது மூலியமா அனிதாவும் படிச்ச அனிதா பெரிய வேலைக்கு போனா. அங்க போனதுக்கு அப்புறம் அனிதாவோட அப்பா அம்மாவையும் தம்பி தங்கச்சியும் நல்லா பாத்துக்கிட்டா. தம்பி தங்கச்சியும் அனிதா நல்லா படிக்க வச்சா. என்னன்னா அவங்க அப்பாவுக்கு காடு வயல்னு எல்லா சொத்து இருந்தாலும் ஆனா அது வறுமையில தான் போய் முடிஞ்சது. ஆனா அனிதாவோட கல்வி மட்டும்தான் அவளை மேல கொண்டு வந்து விட்டுச்சு. அதனால அனிதா பட்ட கஷ்டத்துக்குலாம் அவ கல்வி மட்டும்தான் அவளுக்கு கை கொடுத்தது. அவ குடும்பத்தையும் பெரிய ஆளாக்கி கொண்டு வந்தது. அதனால எப்பவுமே பணங்காசு நம்மளை கைவிட்டாலும் சொந்த பந்தங்களை கைவிட்டாலும் படிப்பு இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். அதனால நீங்களும் நல்லா படிக்கணும். சரி அம்மா இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்ன நல்ல கதை. இதுல அனிதா என்ன படிச்சா அதை சொல்லுங்க பாக்கலாம். ஆமா அனிதாக்கா 10ஆம் வகுப்பு படிச்சாங்க. அனிதாவோட அப்பாவுக்கு எதுல நஷ்டம் வந்ததுன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஆமாம்மா நான் சொல்றேம்மா. அனிதா அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் விவசாயம் மழை கஷ்டம் வந்துச்சு. ஆமாண்டா தம்போ. சரி கடைசி கேள்வி கேட்கறேன். அனிதாவுக்கு எது கை கொடுத்து அவங்க குடும்பத்தையும் அம்மா அப்பாவையும் அனிதா பாத்துக்கிட்டா? கல்விதாம்மா அவங்களுக்கு உதவி செஞ்சது. அதனால எப்பவுமே நம்மளுக்கு படிப்பு மட்டும்தான் முக்கியம். ஆமாண்டா தம்போ. இதுல இருந்து நீங்க 2 பேரும் நல்லா படிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையை நீங்க